ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சக்திவேலுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு கதிரும் நம்ம முத்தவேலும் யாருக்கும் தெரியாமல் திருச்சி போயிட்டு வந்தாங்களோ அந்த விஷயத்த இவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாகி முதல்ல கதிரோட சட்டையை பிடிச்சி நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் நம்ம கதிர் அங்கேருந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா இங்கே சக்திவேல் பயங்கர கோவத்தில் இருக்காரு. இவர் கூட அண்ணன் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போது இவன் மயக்கி அண்ணங்கிட்ட இருந்து பணத்தை கறக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இவ்வளோ நாள் இல்லாதவன் இப்போ எதுக்கு பாசத்தில் உருகுறாங்க? அப்படி இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே அண்ணன் மக பாசத்துலேயும் மருமக பாசத்துலேயும் அப்பப்போ இந்த குடும்பத்தை பற்றி என்ன பேசினாலும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா இருந்தார். இப்போ இல்லை புரியுது. இப்போது இவனுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது. பாண்டியன் கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். அதனால் எப்படியாச்சும் நம்மளால் இந்த பணத்தை புரட்டி கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அண்ணனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அண்ணன் மூலிமா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்பனுக்குன்னு முடிவு பண்ணிட்டான் போகல இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த சொத்தையும் ஆட்டி போட்டுட்டு அப்படி இல்லைன்னா அண்ணனுடைய மனசை மாற்றி மக பாசத்தில் அண்ணனும் உருகி போய் மருமகளை கூட சேர்த்துப்பாரு போல இருக்கே. இத்தனை வருஷமாக ஓடி போன ஓடுகாலியே சேர்த்துக்காம இருக்கும். நேற்று ஓடி போன அவளை எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு பாண்டியன் சொன்ன மாதிரி கோமதி அங்கே மயிலை பார்க்க கிளம்புறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது மயிலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்போ தான் வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பாக்கியம் உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க வாசல்லையே போய் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம கோமதி நின்றுக்கிட்டே இருக்காங்க. மயில் கிச்சனில் சாமான் கழுவிட்டுருக்காங்க. அப்போது இங்கே வெளியே வந்து பாக்கியம் உட்காந்துக்கிட்டு அவங்கள மாற்றி மாற்றி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சாமானத்தை கழுவியாச்சா, நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன், சாப்பாடை பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வேக வேகமாக சாப்பாடு செய்கிறதும் அப்புறம் துணி அப்படின்னும் மேலே துணி துவைச்சி காய போட்டிருக்கல அதை எடுத்துகிட்டு வந்து நானே மடித்து வச்சிடுறேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காடுறாங்க. அவ்வளோ நேரம் வரைக்குமே கோமதி அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க. யாருமே அவங்கள பார்க்குறது கிடையாது, அவங்களும் உள்ளே போகிறதும் கிடையாது. அப்போது அவருடைய அப்பா வந்து ரூம்லேருந்து வராரு. மயில ஒரு காஃபிமா அப்படின்னவும் சரிங்கப்பா அப்படின்னு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே எனக்கும் தலை வலிக்குது, எனக்கும் ஒரு காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. மாசமாக இருக்கிற பிள்ளையே இப்படியே தான் வேலை வாங்குவாங்களா? அவள் எங்கேயோ வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறேன்னு வேற சொன்னால் மீனாக இருந்துக்கிட்டு வெளியிலையும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இங்கேயும் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளா? இவளுக்கு ஏன் தான் இந்த தலை எடுத்துன்னு தெரியல. ஏன் ஒரு காஃபி கூட அவங்க அம்மாவோட போட்டு கொடுக்க முடியாதா? புள்ளத்தாச்சு பொண்ணு அவளை உட்கார வச்சு இவங்க எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. அவள் ஏதோ வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறா. வீட்டு வேலையாச்சு வீட்டில் இருக்கிற வேலையாச்சு அவங்க செய்வாங்கன்னு பார்த்தா இதையும் மயில தான் வேலை வாங்குறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுடரே படித்து முடிச்சிட்டியா, நீயும் உனக்கும் காஃபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. வரேன்க்கா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் போட்டுடுற சுடரே, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிக்கா நான் அப்புறம் எனக்கு வேணும்னா போட்டுக்கிறேன், நீ வந்து ரெஸ்ட் எடுக்க அப்படின்னுவோம். சரி சுடரே அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்பதான் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க தங்கச்சி வந்து வெளியில் வந்துடுறாங்க. சுடர் வந்துட்டு வந்த உடனே என்னக்கா கால் வலிக்குதுன்னு சொல்கிற, அங்கே தான் போய் வேலை செஞ்சேன், இங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏம்மா எதுக்குமா எல்லா வேலையும் அக்காவே வாங்கிட்டு இருக்கா? அங்கே வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தானே அக்கா வரா, அந்த சாமான் கழுவுறது நைட் சாப்பாடு பண்ணுறதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதா? அதை கூட அக்காவை செய்ய சொல்லணுமா நீ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி உங்கள் அக்கா என்ன இதெல்லாம் செஞ்ச குறைஞ்சா போயிடுவா மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ முதல் தடவை அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ கூட எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதுவும் அக்கா வீட்டில் அவங்களை எந்த அளவுக்கு தாங்கினாங்க, தரையில் நிற்க விடாமல் தாங்கினாங்க. அவள் நேரம் அது பொய்யாகி போச்சு. இப்போ 2வது தடவை கன்சீவாக இருக்கா. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அக்கா மட்டும் நேரம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்திருந்தாலும் அவளை மகாராணி மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க சரவண மாமா வீட்டில். உண்மையிலேயே அவங்கம்மா மனுஷங்க. ஆனால் நீ இருக்கியம்மா அக்கா கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சு இப்படி அவளை வேணும்னே காஃபி போட்டுவா, அதை செய் இதை செய்யன்னு வேலை வாங்குறியம்மா. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இப்போ நீ தானம்மா அக்காவுக்கு பார்த்து பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அக்கா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா. ஒரு அம்மாவா நீ பண்ண தப்பை உணர்ந்து அக்காவை பார்த்துக்கிறத விட்டுட்டு அக்காவுக்கு ஆறுதல் சொல்லி எப்படி நல்லது சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நீ தேவையில்லாதது அக்காவை வேலை வாங்கிட்டு இருக்க. அக்கா மேலே கோவப்படுறதும் அக்காவை திட்டுறதும் அக்கா எந்த சூழ்நிலைக்கு போய் வந்திருக்கான்றதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லைம்மா. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா. பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அக்கா மேலேயே கோவப்படுற. நீ பண்ணுறது நியாயமாம்மா அப்படின்னுவோம். எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறேன்னு அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அக்காவுக்கு மட்டும் இப்படி எல்லாம்
இதெல்லாம் தெரியாமையா அவள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்னமோ நான் ஏதோ உங்கள் அக்காவை வேலை வாங்குற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. அதை மட்டும் நீ இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதம்மா, நீ தாம்மா வேலை வாங்குற, உனக்கு மனசாட்சி இருந்தால் நீ தானே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னுமா. நான் என்ன சும்மா வகர வச்சு தண்டத்துக்கு சோறு போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி சரிம்மா, அதான் இப்போ அக்கா சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாள்ல, இப்போ கூட உனக்கு செய்ய முடியாதா அப்படின்னவும், சம்பாதிச்சு வந்து கொடுத்துட்டா மட்டும் இது ஒன்றும் அவள் வீடு கிடையாது, என் வீடுங்க, நான் சொல்கிறத தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா, திருத்தவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ வாக்கா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உட்காந்து இப்படி திமுறா பேசிட்டு அவங்க பெத்த பொண்ணை பார்த்து அப்படி பேசிட்டு அவங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கவும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே என் கோமதியால் பொறுக்க முடியல, பயங்கரமாக கோவம் வந்தது. அப்படியே திரும்பி போயிடலாமான்னு முதல்ல பார்க்குறாங்க. அப்படி வந்து சட்டுன்னு திரும்பும்போது தான் வந்து அவங்களுக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துடுது. ஸோ சுடரும் மயில் எல்லாருமே வந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்துட்றாங்க. அப்படி பார்க்கும்போது தான் சுடர் இருந்துக்கிட்டு அக்கா அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அத்தை அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவங்களுடைய அம்மா பார்த்த உடனே கோவத்தில் போய் ஏதாச்சும் பேசிடுவாங்க அப்படின்னு மயில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வராங்க. நில்லுடி, நீ என்னடி உன் பாட்டுக்கு போயிட்டுருக்க, திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி வந்து நின்றுட்டுருக்காங்க, நீ போயிட்டுருக்க அப்படின்னுமா. மரியாதையாக பேசுமா, அவங்க அத்தை, அவங்க ஒன்றும் வீட்டுக்குள்ளே வர கிடையாது, இன்னும் வெளியில் தான் நின்றுட்டு இருக்காங்க, பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க எப்போ வந்து அங்கே நின்னாங்கன்னு கூட தெரியல, வீட்டுக்கு வந்த மனுஷங்களை உள்ளே வாங்கன்னு கூப்பிட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னுமோ. ஆமாம் அவங்க பண்ண வேலைக்கு இது ஒன்று தான் குறைச்சில்ல, வீட்டை விட்டு அடித்து மருமகளை துரத்தி விட்டுட்டு இப்போது எதுக்கு இங்கே வந்திருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி பேசுவோம். அப்போது சுடரும் இருந்துக்கிட்டு நீ அமைதியாருமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சுடரை வந்து உள்ளே வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க, இது கனவா நிஜமானே எனக்கு தெரியல அப்படின்னுவோம். அக்கா என்னக்கா இது நிஜம்தான், நம்ம வீட்டு வாசலில் தான் நின்று அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே வாங்க அத்தை அப்படின்னுவோம். இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அத்தை உள்ளே வந்து பேசலாமே அப்படின்னுவோம். பரவாயில்ல, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டு படியேற கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை வாங்க இப்படியாச்சும் உட்காருங்க அப்படின்னா அங்கே இருக்கிற திண்ணையில் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பாக்கியம் அமைதியாக இருப்பாங்களா, அங்கே வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நடு வீட்டில் நின்றுக்கிட்டு, அதாவது இவங்க வெளியில் பேசுகிறாங்க, அவங்க உள்ளே நின்று கேட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுமே கூட தான் அங்கே தான் இருக்காங்க. சுடர் வந்து அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா மயிலில் வந்து மேலேயும் கீழேயுமா பார்க்குறாங்க. நம்ம கோமதி வந்துட்டு என்ன சத்தை ஏன் இப்படி அதிர்ச்சியமாக பார்க்குறீங்க, ஆமாம் நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா அத்தை, என்ன அத்தை திடீர்னு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்தது என்னால் இன்னும் கூட நம்ப முடியல அத்தை, அன்றைக்கி கோயிலில் பார்த்தப்போ கூட என்கிட்ட அந்த அளவுக்கு கோவப்பட்டீங்களா, இப்போ இங்கே வந்து நின்று நீங்களே என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அவங்க அத்தை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் காரணமாக தான் அப்படின்னு சொல்லவும், என்ன அத்தை அப்படின்னவும், மீனா எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மயில் வந்து அதிர்ச்சியாகி அப்படியே ஒரு மாதிரி தயங்குறாங்க. அமைதியாகவே சைலண்ட்டாகவே இருக்காங்க. தெரிஞ்சிடுச்சா அத்தை அப்படின்னவும், அப்போது நீங்கள் குழந்தை நான் கர்ப்பமாக இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சு குழந்தை மேலே பாசத்தில் வந்திருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ பண்ணதெல்லாம் நான் வந்து மன்னிக்க மாட்டேன், நியாயப்படுத்த மாட்டேன், உன் வயிற்றில் வர்ற வாரிசு எங்கள் வீட்டோட வாரிசு, சரவணன் பேசின விஷயம் எல்லாம் கூட மீனா வீட்டில் சொல்லிட்டா, அவன் மேலே நான் கோவப்பட்டேன், அவனை அடிக்கவே செஞ்சுட்டேன், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, என்னதான் 1000 சண்டை சச்சரவுகள் இருந்தாலையும் அவன் உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டது தப்பு தான், ஏன்னா நீ பண்ண வேலை அந்த மாதிரி, எனக்கும் வேறு வழி தெரியலை, நானும் என்ன பண்ணுறதுன்னு, உண்மையிலே நீ கர்ப்பமாக இருக்குன்றது தெரியாமல் அவன் அப்படி பேசிட்டான், ஆனால் இதை நினச்சி நாங்களுமே வருத்தப்படுறோம், அவர் தான் வீட்டில் விஷயம்லாம் தெரிஞ்சு உன் மாமா தான் போய் உன்னை பார்த்து பேசிட்டு வர சொன்னார் அப்படின்னவும், அப்படியாத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலும் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு, அப்போது என் பொண்ணு மாசமாக இருக்குன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா, எப்படியோ அந்த குழந்தைனாலாச்சு மயில் அந்த வீட்டில் வந்து வாழ போகிறாளே அது வரைக்கும் சந்தோஷம், அப்படி இப்படின்னு உடனே சந்தோஷத்தில் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்கு இப்போ இப்படி பேசுகிறேன்னு புரியுது, அப்பாடி இதுதான் டைமே, அக்காவை துரத்தி விட்டுறலாம், இனிமேல் நம்மளுக்கு தொல்லை இருக்காதுன்னு பேசுகிற இல்லாமா அப்படின்னுவோம். அப்படி இல்லாட சொல்கிற உன் அக்கா போய் அங்கே வாழ்ந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னுவோம், நான் அதுக்காகலாம் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. வேறு எதுக்காக வந்தீங்களா அப்படின்னுவோம், என்னதான் இருந்தாலும் அது எங்கள் வீட்டோட வாரிசு, நீங்கள் பண்ண தப்பை எங்களால் மன்னிக்க முடியாது, இருந்தாலும் அந்த என் மருமக வயிற்றில் வளர்கிற வாரிசுக்காக, என் பிள்ளையோட வாரிசுக்காக, எங்கள் வீட்டோட வாரிசுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன் அவளை, அவ்வளோதான், அவள் எப்படி இருக்கா உடம்பு எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு போடாமல் தான் வந்திருக்கேன், நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்தா இங்கே அவள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உன் மருமக உங்கள் வீட்டோட வாரிசை நல்லபடியாக பெற்றெடுக்கணும், அது நல்லா இருக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கோங்க, இங்கேயும் விட்டு வைக்கிறீங்க, நிஜமா நல்லா இல்லையாமே, நல்லா இல்லை, இவ்வளோ தெரிஞ்சும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போது உங்கள் வீட்டு வாரிசு வேணும், ஏன் பொண்ணு மயிலுமாண்ணா அப்படி தானே,
இங்கே பாருங்க, அந்த மாதிரி எண்ணத்தோடு இங்கே வந்திருந்தீங்கன்னா இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். இதை கேட்ட உடனே மயில் அவள் சுடர் இருந்துக்கிட்டு, மா என்னம்மா பேசுகிற நீ, அத்தை பேசிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. நான் பண்ண விஷயத்துக்கு இந்த அளவுக்கு மனசரிங்க வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம். நீ என்னமோ எப்படி பேசிகிட்டு இருக்க, அத்தையே உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நயனடி இப்போ தப்பாக கேட்டுட்டேன். நீ உண்டாயிருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட போகாமல் வயிற்றுல இருக்கிற பிள்ளையை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்னடி அர்த்தம்? வயிற்றுல இருக்கிற அவங்க பிள்ளையோட வாரிசு தான் அவங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க. நீ முக்கியம் இல்லை. நாளைக்கே வந்து உனக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாங்க, உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போக வந்திருக்காங்கடி அவங்க. அதுக்கு தான் இப்போ இந்த எல்லாரும் ட்ராமா போடுறாங்க நீ கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே. ஏன்னா இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு உன்னாட தானே வரப்போகுது. மற்றவங்க யாரும் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு இன்னும் கொண்டு வரல. அதுக்கு தாண்டி வீட்டுக்கு வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக பெருமையாக அவங்க வந்திருக்காங்க உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இங்கே பாருடி, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ இல்லாத இடத்துல உன் பிள்ளையும் இருக்கக்கூடாது. உன் கூட தான் உன் பிள்ளை வளரணும். அவன் பிள்ளை என்ன வார்த்தை கேட்டான் உன்னை பார்த்து, அப்படிப்பட்டவன் எதுக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தில் உன் பிள்ளைய அனுப்பணும்? நீ தான் அந்த குழந்தைய வளர்க்கணும், யார்கிட்டையும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இப்போவே எல்லா விஷயத்தையும் பேசிடுறாங்க. அட என்ன பொம்பளை இது, முன்கூட்டியே எல்லாத்தையும் இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப அதிர்ச்சியாக, போதும் வாய் மூடுறீங்களா, நாங்கள் ஒன்றும் அதுக்காக இங்கே வரலை, உண்மையிலே மயிலை பார்த்து நான் பேசிட்டு போக தான் வந்திருக்கு அப்படின்னும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது, நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த நீங்கள் இப்போது குழந்தைக்காக பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அம்மா சொல்லுது ஒரு விதத்தில் உண்மைதான்னு தோணுது அத்தை. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை மாற்றிக்கோங்க அத்தை. குழந்தை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நான் பண்ண தப்புக்கான தண்டனையாக நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். நான் கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்களாச்சு அது உங்கள் வீட்டு வாரிசுன்னு நம்பி என்னை பார்க்க வந்தீங்களே, அது போதும் அத்தை. அவரை மாதிரி யாரோடைய குழந்தைன்னு கேட்காம வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அவனும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வருவான் உன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லுவான். வேண்டாம் அத்தை, என் குழந்தைக்காக யானும் என் மேலே பரிதாபப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிம்மா, இது எங்கள் வீட்டு வாரிசு, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணதெல்லாம் நீ, தப்பு பண்ணிட்டு அது இல்லைன்னு மறைச்சி எங்களை தண்டனை அனுபவிக்கிறது நீ, உங்கள் குடும்பம். எங்களுக்கு அந்த கோபம் இருக்கும்ல, நாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ஆனால் கேள்விப்பட்ட உடனே பார்க்காம இருக்க முடியல. உன் மாமா போய் உன்னை பார்த்துட்டு வர சொன்னார். அவரும் குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வீட்டில் எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நீ பண்ண தப்ப மன்னிப்பன் மட்டும் என்றைக்குமே நினைக்காத, நான் வரேன் அப்படின்னு அங்கிருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கோமதி வந்து அங்கே கொடுத்துட்டு மயில்கிட்ட பார்த்து பத்திரமாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நிறைய வேலை செய்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பாத்தியா என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு பாத்தியா, ஏன் வாயா அடுக்கிற அப்படின்னுமோ. போதும் நிறுத்தமா, நீ அக்காவை சித்திரவதை பண்ணுறதை விடவா அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களாச்சும் ஆசையில் எல்லாத்தையும் மறந்துட்டு பேச வந்திருக்கிற மனுஷியை இப்படி தான் பேசி அனுப்புவியா? முதல்ல அக்கா பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற நாம் பண்ண கோபம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். அத்தனை கோபத்தையும் தாண்டி கர்ப்பன்றதுனால பார்க்க வந்திருக்காங்க, அதுவே முதல்ல பெரிய விஷயம். அப்படியே போக போக அக்காவோட குழந்தை வளர வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர குழந்தை பிறந்த உடனே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அக்கா பண்ண தப்பு எல்லாம் மன்னிச்சுட்டு அப்படியே அக்காவை அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் நீ பேசின பாரு, எதுவுமே புரிஞ்சுக்காம அப்படிதாம்மா இருப்பாங்க. கோவத்தில் முதல்ல வந்து அக்கா கிட்ட பேசுவாங்க, அப்படி என்ன பண்ணுதுன்னு பேசி சமாதானப்படுத்துவாங்க. அக்காவும் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது, சரவண மாமாவும் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ குழந்தைக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். இது எதையுமே யோசிச்சு பார்க்காம தேவையில்லாமல் அத்தையை இப்படி பேசி அனுப்புகிற அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரு, உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல சுடரு, எல்லாத்தையும் யோசிச்சு இவ்வளோ அறிவாக பேசுகிறேன். நீ ஆச்சு நல்லா திறமையாரு, நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. விடுக்கா, இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல, நீ வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பெரிய மனுஷி ஆகிட்டியாடி நீ, எல்லாத்தையும் சொல்கிற அப்படின்னுவோம். வாயை மூடுமா, பெரிய மனுஷியாக இருந்து நீ என்னம்மா பண்ண, அதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்லிவிட்டு அவங்களோட அக்காவை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க. நீ சொன்னதை மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சுடர். அத்தை இப்போ முதல்ல கர்ப்பமாக இருக்கணுன்னே நான் பார்க்க வந்திருக்காங்க. அடுத்து சரண மாமா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. பார்த்து இந்த குழந்தைக்காக வச்சு என்னை ஏற்றுப்பாங்க, பார்க்கலாம் எது நடக்குதோன்னு. என்னையும் மனசளவில் நான் பண்ண தப்பையும் மன்னிச்சுட்டு என்னையும் ஏற்றுக்கணும், அப்போ தான் நானுமே கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி மயிலும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும்க்கா அப்படின்னு சுடர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ இன்னொரு சைடு கோமதி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. கதிர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜியுமே இங்கே நடந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கதிருமே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ அண்ணன் எங்கே அப்படின்னும் கடைக்கு போனவர் இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னதும் சரி நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நான் ஒரு நாள் திருச்சிக்கு போயிட்டு வர வேலைக்கு அப்படின்னவும் ஆமாம் கதிர் நீ சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், ஒரு முறை அப்பா நமக்கு பணம் வேணுமான்னு வந்து கேட்டார்ல, மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்ருக்க போக அப்படின்னாங்க. ஆமாம் அன்றைக்கி தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும் கதிரு, அன்றைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல, அக்காவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் மறைச்சிட்டேன், எனக்கு அன்னிலேருந்து குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது, எப்படியோ இந்த விஷயம் கூடி சீக்கிரத்துலேயே தெரிஞ்சிடுச்சு, இல்லைன்னா தினம் நான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு தெரியாதது வீட்டில் தெரிஞ்சா அத்தை மாமா எல்லோரும் கோவப்படுவாங்கன்னு இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு மீனாக்கா சொல்லிட்டாங்க, நீயும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கோ, ஆனால் உங்ககிட்ட என்னால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல ப்ளீஸ் கதிர் அப்படின்னவும் சரி விடு ராஜி நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், அண்ணி சொல்கிறது நியாயம் தானே, அம்மா அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சால் கோவப்படுவாங்க, அண்ணி பரவாயில்ல சமாளிச்சிருவாங்க, ஆனால் நீ மாட்டிக்கிட்டு முழிப்பேன் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜ்யம் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே சரவணன் வீட்டுக்கு வராரு. ரொம்ப ஒடிஞ்சு போய் கோமதி எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ மயில் போயிட்டு பார்த்துட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லிட்டு வீட்டில் வந்து அவங்க இருக்கும்போது நம்ம சரவணன் வராரு. சரவணன் வந்த உடனே கோமதி இருந்துக்கிட்டு வா சாப்பிடுவோம் சரவணா அப்படின்றாங்க. எனக்கு பசிக்கலாமா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடாம இருந்தால் என்னடா அர்த்தம், வா நீ பண்ண தப்புக்கு கோவத்தில் 2 அடி அடிச்சிட்டேன், அதுக்கு கூட சாப்பிட மாட்டியா அப்படின்னுமோ, மா என்னம்மா நீ எனக்கு என்ன அடிக்க உனக்கு உரிமை இல்லையா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.